I welcome you to learn English. I meet you again. நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். It is good. இது நன்றாக இருக்கிறது. இந்த ரெண்டு வாக்கியங்களை it is அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாக்கியமாக மாற்றணும். இந்த மாதிரி சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணுறப்ப எந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராக்டிஸ். இட் இஸ் குட் டு மீட் யூ அகைன். உங்களை மீண்டும் சந்திப்பது நன்றாக இருக்கிறது. ஸோ ரெண்டு சென்டென்சஸோட மீனிங்கும் ஒன்று தான். இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் கன்வர்ஷன் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். See these things here. We can buy more. இந்த பொருட்களை இங்கே பார்க்கவும், நாம் வாங்க முடியும். இதை ஒரு சென்டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். அந்த ஒரு சென்டென்ஸ் ஹியர் தேர் அப்படின்னு ஆரம்பிக்க போகுது. இங்கு நிறைய பொருட்கள் இருக்கின்றன வாங்குவதற்கு அப்படிங்கிற மீனிங் அந்த சென்டென்ஸ் கொடுக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Here there are more things to buy. இங்கு நிறைய பொருட்கள் இருக்கின்றன வாங்குவதற்கு. ஸோ see these things here, we can buy more. இந்த ரெண்டு வாக்கியங்களை ஒரு சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. Look at these flowers. பாருங்கள் இந்த மலர்களை. They are very beautiful. அவைகள் மிக அழகாக இருக்கின்றன. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். இந்த ரெண்டு வாக்கியங்களையும் ஒரே சென்டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். These flowers அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். இந்த மலர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றன. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். These flowers are looking very beautiful. இந்த மலர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றன. எப்படி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும்? இந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? ஒரே சொல்யூஷன், இங்கிலீஷ் ரீடிங் ப்ராக்டிஸ். நிறைய சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். ரீட் பண்ண ஒரு சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இன்டைரக்ட்லி உங்களுக்கு மனப்பாடமாகும். தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஈஸி டு சால்வ். ஸோ ஒரு சென்டென்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த சிக்கல்கள் சுலபமாக இருக்கின்றன தீர்வு காண. இதை இட் இஸ் அப்படின்னு சென்டென்ஸாக மாற்றணும். இது தீர்வு காண சுலபமாக இருக்கும் சிக்கல்கள் அப்படின்னு மாற்றணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தீஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள். இட் இஸ் ஈஸி டு சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ். இது தீர்வு காண சுலபமாக இருக்கும் சிக்கல்கள். ஸோ ரெண்டு சென்டென்சஸோட மீனிங்கும் ஒன்று தான். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸில் ஒரே மீனிங்கில் இருக்கிற சென்டென்சஸை எழுதலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ். இது சுலபமாக இருக்கிறது மாணவர்களால் புரிந்து கொள்ள. திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இதை இட் இஸ் நாட் அப்படின்னு நெகட்டிவாக அப்ளை பண்ண போகிறோம். இது மிகவும் கடினமாக இல்லை மாணவர்களால் புரிந்து கொள்ள அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் நாட் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். It is not very difficult to understand by the students. This is easy. அந்த ஈஸி அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் அதனுடைய ஆப்போசிட் டிஃபிகல்ட். அதே மாதிரி நாட் டிஃபிகல்ட் அப்படின்னா ஈஸி அப்படின்னு அர்த்தம். ஐ நோ திஸ். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். எனக்கு இது தெரியும். நீங்கள் என்னால் இது தெரியப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த சென்டென்ஸை மாற்றணும். அந்த சென்டென்ஸ் இட் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், எண்ட் பை மீ அப்படின்னு முடியணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஈஸியான சென்டென்ஸ் தான், ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ நோ திஸ். எனக்கு இது தெரியும். இட் இஸ் நோன் பை மீ. என்னால் இது தெரியப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வாக்கியங்களுடைய மீனிங் சேம் கிடையாது, ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ நோ திஸ், எனக்கு இது தெரியும். இட் இஸ் நோன் பை மீ, என்னால் இது தெரியப்பட்டிருக்கிறது. என்னால் இது தெரியப்பட்டிருக்கிறது. என்னால் அப்படிங்கிறதுக்கு பை மீ. ஓகே, அந்த பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு பதிலாக டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்?
இட் இஸ் நோன் டு மீ அப்படின்னா எனக்கு இது தெரிந்திருக்கிறது. இட் இஸ் நோன் டு மீ, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு அர்த்தம். நவ் வேரியஸ் அனிமல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் ஃபாரஸ்ட். வேறுபட்ட மிருகங்கள் இந்த காட்டில் தென்படுகின்றன. வேரியஸ் அனிமல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் ஃபாரஸ்ட். இந்த வாக்கியத்தை தெர் ஆர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாக்கியமாக கொண்டு வரணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் மீனிங்கை பார்த்து தெர் ஆர் அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் ஆரம்பிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேரியஸ் அனிமல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் ஃபாரஸ்ட். தெர் ஆர் வேரியஸ் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ஃபாரஸ்ட். வேறுபட்ட மிருகங்கள் இந்த காட்டில் தென்படுகின்றன. ரெண்டு சென்டென்ஸுடைய மீனிங்கும் ஒன்று தான். சென்டென்ஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப ஒரு சென்டென்ஸுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி நான் இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நவுன், வேர்ப், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன், ப்ரிப்போஷன்ஸ் இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ எந்த வார்த்தை என்ன டைப் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா உங்களால் ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அது போக நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ். டெவலப் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில் பை டூயிங் திஸ் எக்ஸசைஸ். உங்கள் ஆங்கில திறனை முன்னேற்றுங்கள் இந்த பயிற்சியை செய்து. இந்த சென்டென்ஸ் டெவலப் அப்படிங்கிற வேர்பில் ஆரம்பிக்குது பாருங்கள். டெவலப் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில் பை டூயிங் திஸ் எக்ஸசைஸ். என்டையராக அந்த சென்டென்ஸை வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம், பட் மீனிங் ஒரே மீனிங் தான். இது சுலபமாக இருக்கிறது இந்த பயிற்சியை செய்து உங்கள் ஆங்கில திறனை முன்னேற்ற. அது இட் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் ஈஸி டு டெவலப் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில் பை டூயிங் திஸ் எக்ஸசைஸ். செகண்ட் சென்டென்ஸில் ஸ்கில் அப்படிங்கிற வேர்ட் டைப் ஆகலை, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. இட் இஸ் ஈஸி டு டெவலப் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில் பை டூயிங் திஸ் எக்ஸசைஸ். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள். மீனிங்கில் மாறலை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் டெவலப் அப்படிங்கிற வேர்பில் ஆரம்பிக்குது. அதே டெவலப் அப்படிங்கிற வேர்ப் செகண்ட் சென்டென்ஸில் எங்கே வருது அப்படிங்கிறத பாருங்கள். தென் இட் ஈஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஈஸி அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் அங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரே மீனிங்கில் இருக்கிற வேறு வேறு சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சென்டென்ஸ் கன்வர்ஷன் உங்களால் பண்ண முடியும். இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப இந்த மாதிரி ஒரே விஷயத்தை வேறு வேறு டைப்பில் சொல்ல முடியும். தமிழில் பேசுவோம், ஈஸியாக பேசிடுவோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷும். சின்ன சின்ன வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலே போதும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.